முருகா, செந்தூர்வாள் செல்வக்குமரா, வேலெடுத்து வீசி வீரவெளி காட்டிய வேளவனே, இளமையே எழிலே, அமுதமெனும் தமிழ் மொழி அழியாதிருக்க இந்த பச்சை கிளி, கபாலி, சொர்ணம், செவ்வாழை இவர்களின் காமெடி புகழ் பாரக்கல்லூர் எங்கும் பரவ அருள் புரிவாய் அப்பனே முருகா. கட்டுபொம்மை சிவாஜி பரம்பரை சார் நேற்று அடிச்ச சரக்கு தெரியல. மாரியா கோயில்ல வந்து இதே முருகனை கும்பிட்டு இருக்கிறான். எந்திரிச்சு வாடா மாப்பிளா. ஆத்தாளா? ஆமா ஆமா. அட ஆமாப்பா. அட உடுப்பா, எல்லாம் ஒரே ஃபேமிலி தானே. என் மாமா 15 நாள் சாப்பாடு நல்லா சாப்பிட்டோம். அதுவும் ஞாயிற்றுக்கிழமை சோறு போட்டாங்க பாரு. சோறு சொய்யா குழம்பு போட்டு சோறு குழம்பு ரசம் முறுக்கு, இந்த பக்கம் பஞ்சு போட்டு அந்த பக்கம் பாப்பானு. ஆனா திரும்ப பக்கம் எல்லாம் சோறா கொடுக்குறாங்க. இன்னும் ஏன் ஏறி இருக்கிறேன். நாம இப்படியே இருந்தோமா நம்ம பொழப்ப அலங்கோலமா போயிருந்தா மாப்பிளா. முன்னாடி எல்லாம் இந்த பரோட்டா கடை பக்கம் போகும்போது இந்த மீசுக்காரு பசியோட போவாத, 2 ரொட்டி சாப்பிட்டு போ, நல்லா தெம்பா இருப்ப அப்படின்னு சொன்னாரு மாமா. இப்ப போய் கடப்பக்கம் நின்னா அட்டியும் ஓட்டாத ஓடி கடப்பக்கம் வந்தீங்கன்னா கொத்து பரோட்டா போட்டேன்னு சொல்றாரு மாமா. ஆமாடா மாப்பிளா. காசு இல்லாம கடப்பக்கம் போனா வெளியில செய்யற லேபர் கூட நாயில தொல்லைதான் அதிகமா இருக்கிற மாப்பிளா. ஆமா மாமா, அங்க கருப்பன்னு ஒரு நாய் இருக்குது மாமா. பெருசு தொண்டிக்குது. அந்த நாய் கவட்டியில கடிக்கிறதுக்கு என்ன வச்சிருக்கிறான். பார்த்தாலே கால் சந்தில ஒண்ணுக்கு கால் யார் மாதிரி போகுது மாமா. பட்டிகளே இப்படியே இருந்தோமா வயிற்ற வளர்க்க முடியாது. ஒரு நல்ல வேலைக்கு போகணும். அப்படியே மாமா, எப்படியே வேலைக்கு போகணும்னு ரெடி பண்ணிட்டேன். அதனால இந்த கூலிங் கிளைமேட்ல நமக்கு செட் ஆகாது. கூலிங் சளி பிடிச்சிக்க இழப்பு ஆகும். அதாவது தண்ணியிலே ரொம்ப நேரமா இருக்கக்கூடாது. ரைட்டா? அது இல்லாம பாரு இப்பெல்லாம் நிறைய வேர்வை வருது. அதனால ஒரு சுட்டு வேர்வை கூட வரக்கூடாது. அப்படி ஏதாவது ஒரு வேலை தான் பாரு. உனக்கு ஏற்ற கேளைய இந்த ஊர்ல ஒருத்தர் இருக்காண்டா. அது யாரு மாமா எனக்கே டப்பு கொடுக்குறவன்? அவன் பாக்குறதுக்கு 6 அடி இருப்பான். அண்டர்டேக்கர் மாதிரி இருப்பானா? ஆனா 60 புரோட்டாவும் அசால்ட்டா திம்பான். மார்க்கெட் மாதிரி. ஆமா, 60 புரோட்டாவும் அசால்ட்டா திம்பான். காலையில 4 மணிக்கு எந்திரிச்சானா 10 மணி வரைக்கும் அண்ணாலா இருப்பான்டா மாப்பிளா. அண்ணாலா இருப்பான். கடை கடைக்கு இந்த சாம்பிராணி புகை போடுறாங்க, அந்த வேலைக்கு போறான். அவனை சாதாரண ஆளுன்னு நினைச்சு கூடாதா. அவனுக்கு கீழே 7 பொம்பளை பிள்ளைய வேலை செய்யறாங்க. 7? டெய்லி ஒண்ணு. ஆமா, வேலைக்கு 7 பொம்பளை பிள்ளைங்க செய்யறாங்க. ஆனா அவனோட கீழே நிறைய வேலை செய்யற லேபரு ஒரே இமசையா இருக்கிறான் மாப்பிள. அவன்கிட்ட நம்ம வேலை கேட்க போறோம். ஆமா, அவன்கிட்ட நம்ம வேலை கேட்க போறோம். பொம்பளைங்க இருக்கிறதால இப்படி வேலை வச்சுக்கோனா தெரியல, வரட்டும் பாத்துக்கலாம். என்ன பண்ண போறோம்னு தெரியல. இவன் வருவானா இல்ல என்ன பண்ணுவான்னு ஒண்ணும் புரியல. அவங்ககிட்ட தாண்டா வேலை கேட்க போறோம். கம்முனிடுறோம். வணக்கம்டா மாப்பிள்ள. பாரக்கல்லூர்ல இருந்து செவ்வாழ. ஆடா முட்டை போண்டாவையா என்ன சொன்ன? இந்நேரத்துல கொடை பிடிச்சிட்டு வரலாம். டேய், அர்ப்பனுக்கு வாழ் வந்தா அடுத்த ராத்திரில கொடை பிடிப்பான்டா. இந்த செவ்வாழைக்கு வாழ் வந்தா ஃபர்ஸ்ட் நைட்லயே கொடை பிடிப்பா. அது குடுக்க முதலாளி ஒரு நிமிஷம். ஏண்டா ஃபர்ஸ்ட் நைட்னா எவ்வளவு வருஷமா பறக்கறான் பாரு. இந்த ஃபர்ஸ்ட் நைட்ல கொடை பிடிக்கிறீங்கல்ல,
அந்த வேலையை மட்டும் எனக்கு கொடுத்துருங்க. ஏய், நான் முடிச்சுக்கிறேன். நீ என்ன விளக்கு பிடிக்கிறியாடா? ஏய், யாரா நீங்க என் ஊர்ல வந்து அரேஞ்ச் பண்றீங்க? ஐயா, நாங்க 2 பேரு உங்க தோட்டத்துக்கு வேலைக்கு சேரலான்னு வந்திருக்கோம். வகுத்து ஒண்ணுமே இல்லைங்க ஐயா, வேலைக்கு சேர்த்துக்காங்க ஐயா. ஓஹோ, இப்ப வேலைக்கு சேரணும். ஆமாங்க. அதான பாயிண்ட். சரி, என்ன படிச்சுக்கிறீங்க? அதாவதுங்க, பொதுவா நான் படிப்பை யார்ட்டையும் சொல்றது இல்ல. படிப்பு கொஞ்சம் ஜாஸ்திங்க, மாமா படிப்பு கொஞ்சம் கம்மிங்க. படிச்சுக்கிறியாப்பா? ஆமா. படிச்ச பிள்ளைன்னா ஒரு மரியாதை உண்டு. தம்பி உக்காருப்பா. இல்ல தம்பி நீதான் உக்காருப்பா. அதே வயசுல மாமா பெரியவரு, அவரு கொஞ்சம் உட்கார்த்தோம். தம்பி அப்படி என்ன படிச்சுக்கிறீங்க? அது வேண்டாங்களா இருக்கு. ஓடுகிற ட்ரெஸ் பார்த்தாலே தெரியுது பெருசா இருக்கும் போல இருக்கு. அதாவதுங்க, நான் செகண்ட் ஸ்டாண்டர்டு, 2வது. மாமா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டு, 1வது. எப்படி ராஜா பகத் மாதிரி இருக்கிறாரா? தின்னுட்டு 1வது 2வது படிச்சதுக்கு இந்த தலைமா? உன் பேர் என்ன சொன்ன? பச்சைக்கிளி. பொச்சனைக்கியா? பச்சைக்கிளிங்க. எவ பச்சனை நக்கன? நானே சைஸின் பரம். ஐயோ, ஏய், குறவழி. ஏய், இந்த பாக்கெட்ல சிகரெட் இருக்குது, இதை எடுத்து வாயில வை. பாக்கெட்டே காணோமா? ஐயோ, மாமா. இந்த ஒண்ணு எடுத்து வாயில வைங்கறான். வாயில வச்சா தான் வேலை கிடைக்குன்னா படக்குன்னு எடுத்து வச்சிரு. ஏய், அங்கேயான பேசுகிற, எடுத்து வாயில வைடா. ஏய், இது யாரு? உன் அப்பனா பத்த வைப்பான். வெண்ண பத்த வைடா. அதுக்குள்ள வாயில இருந்து எடுத்துட்டீங்க. வச்சாதானே நெருப்பு வைக்க முடியும். ஏய், என்ன பத்த வைக்காம சீக்கிரம் பத்த. வந்துட்டேன். படிக்கவும் இல்லைங்கிறீங்க, சோத்துக்கே வழியில்லைங்கிறீங்க. ஆமாங்க ஐயா. எப்ப பேண்ட் ஷர்ட் மட்டும் ஒரு நீட்டா போடுவீங்க? ஐயா, சந்திரமா கடையில நடந்து வந்துட்டு இருந்தாங்க. சரி. அங்க துணிக்கடை ஒண்ணு இருக்குல்ல, துணிக்கடையில பொம்மைக்கு வெளியில போட்டிருந்த பொம்மைக்கு போட்டு துணிய. ஏண்டாடி, துணி கடைக்காரன் பொம்மைக்கு தான் நல்ல துணியா மாட்டி வெளியே நிக்க வைக்கிறான். அதுவும் உங்களுக்கு பொறுக்கலையாடா? அந்த துணி அதாவதுங்க, மாமனுக்கு சைஸ் வரையே எல்லாம் செட் ஆகி போச்சு. எனக்கு தான் வருஷம் ஒரு டைம் இந்த 36 40 மாறுதுங்களா, அதனால தான் நான் சுருட் போட்டு வச்சுக்கிறேன். ஏய், சரி, நாளைக்கு வீட்டுக்கு வாங்க. வீட்டுல எங்க அக்கா பொண்ணு கோவிலூர் வைரம் மாதிரி அப்படியே சொல்லி சொல்லி சொல்லின்னு இருப்பான். அக்கா பொண்ணு கோயிலூர் வைரம். அவளை பார்த்தாலே அப்படியே நகைக்கடையில் இருக்கிற வைரத்துக்கே வெக்க வரும். அவகிட்ட வந்து என்ன வேலை கேட்டுக்காங்க. குறிப்பா இந்த பேண்ட் சட்டை இருக்கவே கூடாது. ஏய், கழட்டா. கழட்டணுமா? ஏய், இப்பயே வேலை வேணும், ஒன்ன கழட்டு. இப்படிதான் வரணும். இதுக்கு மேல எதுவும் போடக்கூடாது. போட்டீங்கன்னா உங்களை முடிச்சிருவேன். டேய், வா. சோத்துக்கு பிரச்சனையே கிடையாது, எவ்வளவு வேணாலும் போட்டுருவேன். இவன் வயிறு மாதிரி ஓ வயிறு நல்லா வளர்த்துக்கலாம். சரி, நாளைக்கு வாங்க, எனக்கு வேலைக்கு பக்கத்து காரில் சொல்லி. டேய் மாப்பிள, நாளைக்கு வீட்டுக்கு போறோம், அக்கா பொண்ண பாக்குறோம், கரெக்ட் பண்றோம், 2 பேரும் கூட்டிட்டு ஓடுறோம். இதையும் அவுத்து விட்டுறோம்.